கெட்ட பழக்கம் இருந்துருதுன்னா அவன் திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கெட்ட எண்ணங்கள் ஒருத்தனுக்கு இருந்துருதுன்னா அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. கெத்தா நீங்க வாழணுமா, என்னெல்லாம் பண்ணணும்? அவமரியாதை யாராவது பண்ணினா பேசாம அமைதியா இரு. அதிகம் பேசாத, கவனி. ஒரு குறிக்கோளோட எழுந்திரு. காலையில நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உன்னை வளத்துக்கு யூஸ் பண்ணு. பதட்டமான நேரத்துல கூட அமைதியா இரு. ரோம் மன்னர் மாதிரி. ரோம் மன்னர் எப்படி 4 பக்கம் தீப்பிடிச்சு எறியறப்போ நடுவில் உட்காந்து வயலின் வாசிச்சாராம். அந்த அளவு பக்குவம் நமக்கு வரணும். என்னவோ நடக்க தான் போறது, சரி நம்ம இருக்கிற வரை சந்தோஷமா இருந்துட்டு போலாமேன்னு ஒரு அமைதி வந்துடணும். உன் ரகசியங்களை உளராதே. உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. டக்குன்னு ரியாக்ட் பண்ணாதே. தலை நிமிர்ந்து நம்பிக்கையா நட. பேசும்போது கண்ணை பார்த்து பேசு. குறைவா பேசு, ஆனா நச்சுன்னு பேசு. பர்சனல் விஷயத்தை ஈஸியா ஷேர் பண்ணாதே. ட்ரெஸ் பண்றதுல கூட ஒரு ரசனை இருக்கட்டும். எடுத்த உடனே சிரிக்காத, கொஞ்சம் கெத்தா இரு. எல்லாத்துக்கும் நீ ஈஸியா அவைலபிளா கிடைக்காத. பி யூஸ்லெஸ் so that nobody can use you. அப்படிங்கிறத நான் மதிக்கிறேன். எல்லாருக்கும் நான் இருக்கேன் சொல்லக்கூடாது, சரியா? சரி, அடுத்தாப்புல ஓகே, வாட் எல்ஸ் நெக்ஸ்ட் வருது. ஓகே, ஒரு அன்பை ஒருத்தர் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அன்பை தேடுகிறார்கள். எங்கு தேடினாலும் நிராகரித்தாலும் தேடுவது அன்பைத்தானே. எல்லா மனிதர்களுக்கும் இங்க நல்லவர்கள் தான். அவர்களிடம் இருக்கும் இன்னொன்னு முகத்தை உங்களிடம் காட்டாத வர. பட்டு போன மரத்துல கூட பறவைகள் அமர்வதில்லை. அது போல பணம் இல்லைன்னா உறவுகள்லாம் வரவே வராது. தனிமை வேறு. யாராலும் கற்பிக்க முடியாத பாடங்களை, யாருமே கற்பிக்க முடியாத பாடங்கள்லாம் தனிமை கற்பிக்கும். கடந்து செல்பவர்களை பற்றிய கவலை இல்லை. நலம் விசாரிப்பவர்களுக்காகவே சில பொய்கள் தேவைப்படுறது. மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத ஒரு உறவாக இதயம் சுமந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கேதான் உண்மையான அன்பு உயிர் வாழ்கிறது. மனிதன் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. தனி மனித எதிர்பார்ப்புகள் தான் ஒருவரை ஏமாற்றுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தா வாழ்க்கையில எதை வேணா நம்ம கடந்து போயிடலாம்.